ये श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है कहते हैं। ये तमिलनाडु कौन ले गया है? मुझे बताओ, ओडिशा पर कोई तमिल शासन कर सकता है क्या? जोर से बोलो, कर सकता है क्या? कोई तमिल बाबू ओडिशा चला सकता है क्या? போன வாரம் ஃபுல்லா மோடியும் அமித்ஷாவும் ஒரு தமிழரை பத்தி தான் நிறைய பேசியிருக்கிறாங்க. அப்படி ஒடிசாவையே சலசலக்க வைத்த மோடி வெறுக்கும் ஒடிசாவின் தமிழ் மருமகன் யார் அவரு? இப்போ அவரு ஒடிசாவோட கேபினெட் மினிஸ்ட்ரியில நவீன் பட்நாயக்கோடைய ரைட் ஹேண்டா இருக்கிற வி.கே. பாண்டியன் எனும் கார்த்திகை பாண்டியன். அவரை பத்தி தான் ஒரு குவிக் இன்ஃபோ பைட் பார்க்க போறோம். வி.கே. பாண்டியன் May 29, 1974 பிறந்திருக்கிறாரு. அவர் மதுரையில் பேச்சுலர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு 2000 பேட்ச் பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். 2002 கலஹந்தி என்ற மாவட்டத்தில் சப் கலெக்டராக அப்பாயிண்ட் ஆயிருக்கிறாரு. அப்பாயிண்ட் ஆன உடனே ஃபார்மர்ஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் மினிமம் சப்போர்ட் ஃபார் ஃபார்மர்ஸ் வாங்கி கொடுத்தது தான். ஸோ 2005 ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலியமாக பண்ணியிருக்கிறாரு. இதுக்காக அவர் நேஷ்னல் அவார்டும் வாங்கியிருக்கிறாரு. ரொம்ப ஃபேமஸான ஹெலன் கெல்லர் அவார்டும் வாங்கியிருக்கிறாரு. அவர் கஞ்சம் மாவட்டம் கலெக்டராக இருந்தபோது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை ரொம்ப எஃபிஷியண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக அவர் அவார்டும் வாங்கியிருக்கிறாரு. இந்த வேலை வாய்ப்பு திட்டத்துக்காக 1.2 lakh பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி அதுல வேலை செஞ்ச எல்லா லேபர்ஸுக்கும் பேங்க் அக்கௌண்ட் மூலியமா வேஜஸை செட்டில் பண்ணியிருக்கிறாரு. இதை தான் அதுக்கப்புறம் அக்ராஸ் த நேஷன் நிறைய ஸ்கீம்ஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. வி.கே. பாண்டியன் செஞ்ச பல விஷயத்தை கவனிச்ச ஒடிசா மாநில சிஎம் நவீன் பட்நாயக் அவரை தன்னுடைய பிரைவேட் செக்ரட்டரியா 2011 அப்பாயிண்ட் பண்ணாரு. 2019 அவரை 5T ப்ரோக்ராம்க்கு செக்ரட்டரியா அப்பாயிண்ட் பண்ணாரு. 5Tனா என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டைம், டீம் ஒர்க், டெக்னாலஜி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. இந்த நேரத்தில் தான் வி.கே. பாண்டியன் பல நல்ல ஸ்கீம்ஸை உருவாக்கினாரு. நிறைய மாற்றங்களை ஒடிசாக்கு கொண்டு வந்தார். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஸ்கூல் ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணாரு. ஹெல்த் கேர் சிஸ்டமை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணாரு. நவீன் பட்நாயக்கோட கனவு திட்டமான பூரி ஜெகநாத் கோயில் ரெனோவேஷனை ரொம்ப சூப்பராக பண்ணி முடிச்சாரு. ஒடிசால இருக்கிற நிறைய கோயிலை ரெனோவேட் பண்ணி அதை ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக கொண்டு வந்தார். ஃபுட் டெஃபிஷியண்டாக இருந்த மாநிலம் ஒடிசா மாநிலத்தை 3rd கான்ட்ரிபியூட்டராகவும் மாற்றினார். கோவிட் டைமில் அக்ராஸ் தி ஸ்டேட் ட்ராவல் பண்ணி மக்களுக்கு கரெக்டான ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைக்குதா, கரெக்டான ஹெல்த் கேர் கிடைக்குதான்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மானிட்டர் பண்ணார். யாருமே ஒடிசால சப்போர்ட் பண்ணாத போது ஹாக்கி வேர்ல்டு கப்பை நம்மளோட ஸ்டேட்ல கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொல்லி அதை நடத்தியும் காமிச்சாரு. இத்தனை நல்ல விஷயமும் பண்றதுக்கு அவரு ஒடிசா மாநிலம் ஃபுல்லா டிராவல் பண்ணதால மக்களோட ஒரு ஸ்ட்ராங் பாண்டும் உருவாயிடுச்சு. மக்கள் கிட்ட ஒரு பயங்கரமான செல்வாக்கும் நல்ல பேரும் உருவாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 2003 அக்டோபர்ல, அதாவது போன வருஷம், அவரோட வேலையில இருந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு பிஜு ஜனதா தளத்திலையும் சேர்ந்துட்டாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் நவீன் பட்நாயக்கோடைய இந்த எலெக்ஷனுக்காக இன்ச் பை இன்ச் எலெக்ஷன் கேம்பெயினை பிளான் பண்ணி நவீன் பட்நாயக் ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு தருணத்துல தான் நவீன் பட்நாயக்கோடைய ஒரு அரசியல் வாரிசு தான் வி.கே. பாண்டியன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. வி.கே. பாண்டியன் பண்ண ஒரு திட்டத்தையும் கவனிச்சிங்களா? லைக் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் டெவலப் பண்ணதா இருக்கட்டும், ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டமை டெவலப் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம எம்ஜிஆர் கலைஞர் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பண்ண எல்லா ஸ்கீமையும் தான் அவர் அங்கே நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் ஒரு ஒடிசா மாநிலத்தை
கட்சியே நல்லபடியா உருவாக்குனது நம்ம தமிழர் அப்படின்னு சொல்றதுல நமக்கெல்லாம் நிஜமாலுமே ரொம்ப பெருமையா தான் இருக்கு. இப்ப வரப்போற எலக்ஷன்ல சப்போஸ் நவீன் பட்நாயக் ஜெயிச்சாருன்னா, அந்த எல்லா கிரெடிட்டும் வி.கே. பாண்டியனுக்கு தான் போய் சேரும் அப்படின்னுட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால தான் நம்ம மோடியும், அமித்ஷாவும் நவீன் பட்நாயக்க டார்கெட் பண்றதுக்கு பதிலா வி.கே. பாண்டியன டார்கெட் பண்ணா தான் மக்கள் மத்தியில அது ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இதையும் நெறைய பப்ளிக் ஸ்பீச்சஸ்ல சொல்லிக்கிட்டே வராங்க. பட் என்ன அவங்களுக்கு தெரியலன்னா, அவங்க இப்படி சொல்றது மூலியமா வி.கே. பாண்டியன் இன்னும் தான் ஃபேமஸா ஆயிட்டு வராரே ஒழிய, அவரோட ஃபேம் எந்த விதத்திலயும் குறையலன்னு நான் நெனைக்கிறேன். இந்த மாரி ஒரு நேரத்துல தான் நவீன் பட்நாயக் அடுத்த ஒடிசா சிஎம்மா என்னோட வாரிசு தான் வரணும்னு அவசியம் இல்ல. இந்த ஒடிசா மக்களுக்காக யாரு உண்மையா உழைக்கிறாங்களோ, அவங்க யார் வேணாலும் ஒடிசா சிஎம்மா வரலான்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எல்லாம் கல்மினேட் ஆயி வி.கே. பாண்டியன் எனும் தமிழர் ஒடிசால இவ்ளோ ஃபேமஸா இந்த 6 மாசமா பேசப்பட்டதுக்கு இது எல்லாம் தான் காரணம். இப்போ நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த எலக்ஷன்ல நவீன் பட்நாயக் ஜெயிக்கிறாரா? ஜெயிச்ச பிறகு வி.கே. பாண்டியனோட பொசிஷன் என்னவா இருக்கு? எப்படி இவால்வ் ஆகுதுன்றது எல்லாமே நம்ப இந்த எலக்ஷன் ரிசல்ட்ஸ பொறுத்து தான் இருக்கு. இப்போதைக்கு இதுதான் நம்ப லாஸ்ட் வீக் எல்லாருமே பேசப்பட்ட வி.கே. பாண்டியனோட ஒரு குவிக் இன்ஃபோ பைட் அண்ட் ஹிஸ்டரி. அடுத்த இன்ஃபோ பைட்ல நம்ம எல்லாம் சந்திக்கலாம். பாய்.